வியாழக்கிழமை காலையில் கொஞ்சம் லேட்டாக தான் என்னோடய டே ஸ்டார்ட் ஆச்சு. மார்னிங் டிஃபனாக சப்பாத்தியும் வெள்ளை சுண்டல் போட்டு குருமாவும் தான் வச்சுருந்தேன். காலையிலேயே பேங்க் போகிற வேலை கொஞ்சம் இருந்துச்சு, அதனால கிளம்பி போயாச்சு. பேங்க்கில் வேலையை முடிச்சுட்டு தம்பி ஸ்கூலில் புக்ஸும் யூனிஃபார்மும் தரதா மெசேஜ் போட்டிருந்தாங்க. அதனால தம்பி ஸ்கூலுக்கும் போய் புக்ஸும் யூனிஃபார்மும் வாங்கிட்டு வந்துட்டோம். வீட்டுக்கு வரும்போதே பார்த்திங்கன்னா ஒரு 3:30 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. காலையில் போகும்போதே அரிசி ஊற வச்சுட்டு தான் போயிருந்தேன். நைட்டுக்கு ஆப்ப சுடலாம் அப்படின்னு ஒரு பிளானில் இருக்கிறேன். ஸோ அதனால் அரிசியை இப்போ போட்டு விட்டால் தான் நைட்டு நாங்கள் சாப்பிட எப்படியும் ஒரு 10 மணி ஆகிரும். அதுக்குள்ளே புளிச்சிரும் அப்படிங்கிறதுனால வந்த கையோடு நான் அரிசியை தான் ஃபஸ்ட்டு கிரைண்டரில் போட்டு விட்டுருந்தேன். மதியானம் லஞ்சுக்கு ஒயிட் குஸ்காவும் உருளைக்கிழங்கு வறுவலும் தான் செஞ்சுருந்தேன். எப்போயுமே எங்கள் வீட்டில் 2 டைம் சமைக்கிற மாதிரி பார்த்துக்குவேன். ஆனால் இன்றைக்கி தம்பி ஒயிட் குஸ்கா கேட்டாங்க. அதே மாதிரி பாப்பாவும் சப்பாத்தி தான் வேணும்னு கேட்டாங்க. ஸோ அதனால் 2 பேர்த்துக்கும் செஞ்சு கொடுத்துர்லாம் அப்படிங்கிறதுனால 2மே செஞ்சாச்சு. மார்னிங் போகும்போதே ஒயிட் குஸ்கா செஞ்சுட்டு வச்சுட்டு தான் போயிருந்தேன். நான் சாப்பிடும்போது ஒரு 4:30 மணி இருக்கும். 4:30 மணிக்கு தான் சாப்பிட்டேன். இடையில மீஷோவிலேருந்து ஒரு ஆர்டர் பண்ணது ரிசீவ் ஆகிருந்துச்சு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் சாம்பிராணி வைப்போம்ல அந்த ஹோல்டர். 2மே காம்போ ஆஃபரில் வாங்கியிருந்தேன். இதே ஒரு பீஸ் வாங்கியிருந்தா ரூ. 130, இதே டபுள் பீஸ் வாங்கினா ரூ. 170 சொல்லியிருந்தாங்க. 2க்கும் ஒரு ரூ. 40 தான் டிஃப்ரெண்ட் வந்துச்சு. ஸோ அதனால் 2ஆவே போட்டுடலான்னு காம்போ ஆஃபரில் வாங்கியிருந்தேன். இதுக்குள்ளே இருக்கிற பிளேட் ரொம்பவே சூப்பராக நல்லா இருந்துச்சு. நான் சின்னதாக வரும்னு எதிர்பார்த்தேன், ஆனால் ரொம்பவே பெருசாக இருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட பெருசாக வந்துச்சு. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி, நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த கேப்பில் மாவு ஓடிருச்சு. மாவையும் அள்ளி வச்சுட்டு இன்றைக்கி காலையிலேருந்து வெளியில் போகிற வேலை, வீட்டு வேலை இருந்ததுனால காலையிலேருந்து ஸ்டிச்சிங்குள்ளேயே போகலை. மாவை அள்ளி வச்சுட்டு காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் மாடிக்கு போவேன். இப்போவே பார்த்திங்கன்னா மணி ஒரு 6:30 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. இனிமேல் தான் மாடிக்கு போய் ஸ்டிச்சிங் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சிங் வீடியோ தான் வரும். பாய்.